டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2, அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம சந்தானா அவர்கள் நடிக்க ஒரு திரைப்படம் இந்த வாரம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஹாரர் காமெடி. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கேன். ஏன்னா சந்தானம் கெரியர்ல இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. தில்லுக்கு துட்டு 1, தில்லுக்கு துட்டு 2, தில்லுக்கு துட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்துக்கும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படத்துடைய ட்ரைலர் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த வாரம் வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்க நிலைமையில இந்த படம் இப்போ வருமா வராதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு மொத்தமா 2 விதமான பிரச்சனைகள் வந்திருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய தலைப்பு. ஏன்னா இந்த டிடி ரிட்டர்ன்ஸோடைய தயாரிப்பாளர் வந்து வேற ஒருத்தர். இந்த படத்துடைய சக்சஸ் மீட்ல நம்ம ஆர்யாவை இன்வைட் பண்ணும்போது அவர் வந்து நான் இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படத்துடைய தலைப்பு வந்து அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கிட்ட இருக்கு. ஸோ அவர் இன்னும் என்ஓசி தரலையாமா. அது மட்டும் இல்லாமல் அவர் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டாப்ல. ஸோ அவருக்கு காம்பன்சேஷனோ ஏதோ ஒன்று கொடுத்து படம் ரிலீஸ் பண்றதுக்குள்ள அந்த பிரச்சனையை முடிச்சா மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட விட்டுருங்க, சரியா சரி பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியிலிருந்து கிளம்பி வந்துட்டானுங்க. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பாப்கார்ன் காசு கோவிந்தா, பாக்கிங் பீஸு கோவிந்தா அப்படின்ற ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அந்த சாங்ல வந்து இந்த கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா அப்படின்ற அந்த திருப்பதியில ஐகானிக்கான ஒரு பாடல், தெய்வ பாடலை இந்த சாங்ல வந்து கலாச்சி வச்சிருக்கானுங்க. ஒன்று இந்த சாங்கை இந்த படத்துல இருந்து ரிமூவ் பண்ணணும், இல்லை இந்த படத்தையே பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பிரச்சனை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷனா நம்ம எடுத்துக்கிட்டாலும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அங்கே திருப்பதியிலிருந்து வந்திருக்கிற பிரச்சனைனால இந்த படம் தெலுங்கானா ஆந்திராவில் ரிலீஸ் ஆகுறதுல ஒரு மிகப்பெரிய கேள்விகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ படத்துல ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால இப்போ இருக்கிற இந்த 3 நாளுக்குள்ள 3 நாள் கூட இல்லை, 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் கேப்ல இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சு இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிச்சு கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். வெயிட் பண்ணி பார்ப்போம்.